அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் இலவச உணவு வழங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் இலவச உணவு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் இலவச உணவு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழலில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் கடைகள் உள்ளிட்ட எந்தவித அத்தியாவசிய பொருட்கள் வழங்கக்கூடிய கடைகள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அம்மா உணவகங்களில் இன்று முழுவதுமே இலவச உணவு வழங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பொதுமக்களுக்கு தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் அமைக்கப்பட்டிருக்கூடிய அம்மா உணவகங்கள், அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட கூடுதலாக 10 என 210 அம்மா உணவுகள் மொத்தமாக செயல்படுகிறது. இந்த 210 அம்மா உணவுகள் தற்போது தமிழ்நாடு அரசு இலவசமாக அவர்களுக்கு இந்த உணவு வழங்க அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை முழுக்கக்கூடிய 210 அம்மா உணவுகளும் இன்று இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பயன்பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக வழக்கத்துக்கு மாறாக கூடுதலாக உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பும் வரும். அதன் அடிப்படையில் தான் தற்போது அம்மா உணவகம் இன்று 210 உணவகங்களும் இலவசமாக உணவை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.